Yes, students. Now the screen share பண்றேன். So let me know if my screen is visible to you guys clearly. Yeah, I've started screen sharing. Screen தெரியுதுங்களா? Yes, sir. One of No, my, sir. previous, one of my previous notes that எடுத்திருக்கேன் because today, I'm on my mobile, so அதனால I cannot write down. So I'll explain, based on the previous notes. It's very simple, quite understandable. Okay, so I've taken up a small topic today. I mean, a topic of great importance, of course. So the topic வந்து aromatic hydrocarbons. Aromatic hydrocarbons யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? Have you heard about this? Benzene, கேட்டிருக்கீங்களா? sir. எஸ் நான் கூட சொல்லியிருந்தேன். பென்சீனோட நேமிங் எல்லாம் நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கும்னு நம்புறேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். இது வந்து நீட்ல வந்து யூ ஹேவ் மெனி கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ இந்த இந்த ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐ ஹேவ் அ தாட் ப்ராசஸ். ஸோ வில் கோ த்ரூ திஸ் டுடே. ஓகேங்களா? ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் த ஒன் விச் ஆர் நோன் ஃபார் their ஸ்மெல். அதுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் இருக்கு. And they are also often called as arenes. அதை வந்து நம்ம ஜென்ரலா அரீன்ஸ்னு சொல்லுவோம். ARENES. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பென்சீன் ஹைட்ரோகார்பனா இருந்தாலுமே ஸோ அதோட எனி சப்ஸ்டியன்ட் குரூப் எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் அதோட அட்டாச்சா இருந்தா பென்சீன் மாலிக்யூலோட எந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சா இருந்தாலுமே நம்ம அதை aromatic hydrocarbons கீழே தான் கிளாசிஃபை பண்றோம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So they are called as benzene derivatives or benzene compounds. Benzo compounds அப்படின்னு ஜெனரலா ரெஃபர் பண்ணுவாங்க. So let us go ahead with this aromatic hydrocarbons. ஸோ இங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி பென்சீன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பென்சீன் மாலிக்யூல் வந்து ஒரு சைக்ளோஹெக்சைன் எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிங் டபுள் பாண்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சீன் மாலிக்யூல் கிடைச்சிடும். ஸோ அதோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H6. ஓகே, ஸோ திஸ் இஸ் பென்சீன். இப்போ ரெண்டு பென்சீன் மாலிக்யூல்ஸ் வந்து when you are trying to bond them together what you get is naphthalene. naphthalene நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்த மாத் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீட்ல கூட நம்ம பயன்படுத்துவோம். மால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம்ஸ்லயும் அப்புறம் சிங்க்லயும் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் யூ ஹவ் சீன். ஓகே, ஸோ naphthalene பால்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா naphthalene? Yes, sir. எஸ் அது வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஸோ அதுதான் பென்சீன், அதுதான் naphthalene. ஸோ naphthalene வந்து they use it for producing smell to remove the bad odor. Okay, in washrooms and toiletries generally they use naphthalene. And next பாத்தீங்கன்னா biphenyl. ஃபினைல் அப்படிங்கிறது வந்து பென்சீன் ஓட ஸ்ட்ரக்சரே தான். பென்சீன் மேல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பென்சீன் மாலிக்யூல் இருந்து C6H5 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ C6H5 வந்து இட் இஸ் a reactive component. ஏன்னா கார்பனோட வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ அதனால இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஸோ அதுதான் நம்ம பைஃபினைல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, when you take two benzyl groups and attach together with a sigma bond, நீங்க பாத்தீங்கன்னா sigma bond ஓட ரெண்டு பென்சீன் ஆட்டம்ஸோ இல்ல ரெண்டு பென்சீன் மாலிக்யூல்ஸோ நம்ம அட்டாச் பண்ணோம்னா நமக்கு பைஃபினைல் கிடைக்கும். ஸோ தட் இஸ் பைஃபினைல். நெக்ஸ்ட் வந்து பைரோல். இப்போ பைரோல் பாத்தீங்கன்னா நான் பிராக்கெட்ல நான் பென்சாய்ட்னு போட்டிருக்கேன். அதாவது இட் இஸ் நாட் அ பென்சீன் மாலிக்யூல். ஸோ கேன் எனிபடி ஜஸ்டிஃபை திஸ்? யாராவது சொல்ல முடியுமா என்ன ரீசன் அப்படின்னு? வை இட் இஸ் நான் பென்சாய்ட்? பென்டகன் ஷேப்ல இருக்கு சார். பென்டகன் ஷேப்ல இருக்கு. ஓகே, சரி. அப்புறம் பென்சீன், உங்களோட பென்சீன் வந்து எல்லா கார்பன் ஆட்டம்ஸுமே க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அ நைட்ரஜன் இருக்கவே இருக்காது பென்சீன்ல by default. So here you have a nitrogen, so it's a non benzoic compound. இது வந்து பைரோல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு நாமென்க்ளேச்சர். எப்படி நம்ம நேம் பண்றது டிஃபரெண்ட் பென்சீன் கம்பவுண்ட்ஸ் வந்து how to name them அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டவுலின். ஓகே, டவுலின் வந்து நம்ம மித்தைல் பென்சீன் அப்படின்னு கூட சொல்றோம். ஏன்னா பென்சீனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ we can call it toluene. Okay, so this is the first aromatic hydrocarbon we are seeing at toluene. ஸோ இதுவே வந்து ரெண்டு மித்தைல் குரூப்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம அதை எப்படி நேம் பண்ணுவோம்? சப்போஸ் மித்தைல் குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, ரெண்டாவது கார்பன் விட்டுருங்க, மூணாவது கார்பன்ல இன்னொரு மித்தைல் குரூப் இருக்கு. அப்போ அதோட பேர் என்னவா இருக்கும்? ஐயூபேக் நேமிங் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் வில் பி தி நேம்? First carbon methyl group, second carbon no groups, third carbon one more methyl group. So what will be the name? Yes,
நான் சொல்றது புரியலீங்களா? சரி, நான் ஒயிட் போர்ட்லயே காட்டுறேன். இங்க ஒரு ஒயிட் போர்டு இருக்கு, இங்கே நான் எழுதி காட்டுறேன். What is the name of this? Yeah. So இங்க ஒரு methyl group போடுறேன். 1 second. So let me put one methyl group. இதுதான் கேட்டேனா? இது வந்து சிம்பிள் தானே? இது தெரியாதா உங்களுக்கு? What will be the name of the position specify பண்ணனும். சும்மா டைமெத்தைல் சொல்லக்கூடாது. Position. Meta 1,3 1,3 meta dimethyl benzene. 1,3 dimethyl benzene. Meta ன்னு சொல்லக்கூடாது. Meta னா you just say it is meta. அவ்வளவுதான். That is okay. I wanted you guys to tell me the position. So position னா அப்போ என்ன பேர் இருக்கும் அதுக்கு அப்படிங்கறத I want you guys to tell. Okay, so 1,3 dimethyl benzene தான் correct answer. ஓகேங்களா? Okay, fine. So we'll go back. Okay, so அதுதான் toluene. Second, next இது பாத்தீங்கன்னா orthotoluene, O-toluene சொல்றோம். ஏன் orthotoluene? ஏன்னா உங்களுக்கு 1,2 பொசிஷன்ல இருக்கு. So அதனால தான் it is ortho. Okay, ortho configurationல இருக்கு. Okay, so அதனால தான். Okay, sit. So it is orthotoluene. Okay, so 1,2 position. Suppose 1,3 position la irundhuchna, what will be the name? Very simple, you call it metatoluene. Meta na 1,3 position. 1,3 position la ungalku rendu methyl groups irukradanaala it is metatoluene. And 1,4 position pathina opposite position la irundhuchu appadina, what is the name? It is Paratoluene. Paratoluene. So idha names, idha na erkanave sollirundhen, ungalku nyabagam irundhuchna it is easy to grasp. அப்படினா you will have to again pay more attention. Okay, so இந்த பேர் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தேன். Ortho, meta and para configuration already I taught you, but anyways today we are having a quick recap of it. Okay, so next we move on to the third part. இங்க என்ன இருக்கு? You have a CHO group. CHO group na what group it is? Aldehyde sir. Very good, it's an aldehyde. So அதனாலயே இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பென்சனல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, it is called benzenal or benzaldehyde அப்படி கூட இத வந்து சொல்லலாம். Okay, so benzaldehyde அப்படினா benzenal அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Next fourth one பாத்தீங்கன்னா it is benzoic acid. Benzoic acid ஏன் சொல்றோம்? Because you have a carboxylic acid. ஒரு carboxylic acid இருக்குறதுனால so அத வந்து நம்ம benzoic acid அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, so this is benzoic acid. Very simple, quite simple, easy, down to earth, you can understand. Okay, அடுத்து பாத்தீங்கன்னா fourth one, next count வந்து 5. Fifth one என்ன இருக்கு? அமினோ பென்சீன். ஏன் அமினோ பென்சீன்? ஏன்னா நமக்கு இங்க ஒரு அமினோ குரூப் இருக்கு. NH2 குரூப் வந்து என்னது? அமினோ குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்திருந்தேன். Yes, so NH2 group is basically a amino group. So it is amino benzene. சரிங்களா? or benzamide அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் after that you have benzenone. Benzenone na you have a ketone. It's a ketone functional group. So அதனாலயே the name is benzenone. Okay, sixth one is benzenone. Okay, அதுக்கப்புறம் seventh one பாத்தீங்கன்னா SO3H. SO3H வந்து it is sulfonic acid group. So அப்போ என்னன்னு சொல்லுவோம் பேரை? It will be called benzene sulfonic acid. So that is the name of this. Okay, so it is called benzene sulfonic acid. So that becomes the name, or sulfobenzene. Sulfobenzene கூட நம்ம சொல்லலாம். Okay, next eighth one COOR. COOR பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்டர் வகையை சேர்ந்தது. எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து மெத்தைல் ப்ரோபனோயேட், பியூட்டைல் ஈத்தனோயேட் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தேன். ஸோ அதுதான் அந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் we are trying to bring in. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா it is okay, so you call it as the benzoate compound. ஏன்னா இங்க ester இருக்கிறதுனால it becomes benzoate. ஓகேங்களா? அவ்வளவுதான். and next ninth one பாத்தீங்கன்னா உங்களுக்கு ninth one வந்து you have a hydroxy group. ஒரு hydroxy group இருந்துச்சுன்னா what will be its name? Hydroxy Benzene அப்படின்னு சொல்லலாம்.
Okay, so it is called hydroxy benzene. Okay, so you have a hydroxy compound இருக்கிறதுனால it is hydroxy benzene. அப்படினா benzenol அப்படினு கூட சொல்லலாம். OL வந்து alcoholic group ஓட suffix குறிக்குது. So that is why it is benzenol. ஓகேங்களா? லாஸ்ட் 10th one வந்து X போட்டிருக்கேன். பென்சீன் மேல X போட்டிருக்கேன். அந்த X வந்து எதை குறிக்குது? யாராச்சும் கரெக்ட்டா சொல்றீங்க? Halogen sir. Yeah, very good. It is a halogen. So அதாவது அது ஒரு ஹாலஜன் தான் குறிக்குது. So அந்த ஹாலஜன் வந்து ஃப்ளோரினா இருக்கலாம், குளோரின், புரோமின், அயோடின் எந்த ஒரு ஹாலஜனா கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து குரூப் பெரும்பாலுமே ஹாலஜன்ஸ் வந்து they belong to which group? They belong to 7th group in the periodic table. Noble gases முன்னாடி இருக்கக்கூடிய group. So there you have halogen. So அதனால தான் the name is halobenzene. Okay, chlorobenzene, fluorobenzene, iodobenzene அந்த மாதிரி you can name. ஓகேங்களா? So now we have covered all the types of classifications in hydrocarbons. அதாவது different types of hydrocarbons. Okay, so there are different types of hydroxy compounds. Okay, so அவ்வளவுதான். So these are the different types of benzenes. சரிங்களா? So halobenzene is one category. So next we'll again we'll proceed further. Next we'll look at the stability of benzene. So stability of benzene பாத்தீங்கன்னா பென்சீனுக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி நம்ம வரையும் போது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வரைவோம். அந்த டபுள் பாண்ட் வந்து எங்க வேணா இருக்கலாம். இட் கேன் பி இன் த ஃபர்ஸ்ட் 1, 3, 5th பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல 2, 4, 6 பொசிஷன்ல கூட அந்த டபுள் பாண்ட் இருக்கலாம். அந்த டபுள் பாண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். இட் வில் கீப் சேஞ்சிங். ஸோ அதனால வந்து நம்ம அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரெசனன்ஸ்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா the double bond and the double bond electrons இருக்கு இல்லீங்களா, pi electrons, அந்த pi electrons வந்து மூவ் ஆயிட்டே it keeps moving for stability. Okay, so based on stability there is a resonating structure அப்படினு சொல்லுவோம். We can draw the benzene in two different ways. So அதனால என்ன பண்றோம், we are just putting a circle. So benzene நடுவுல வந்து ஒரு சர்க்கிள் போடுறதுனால we obviously அந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன்ஸ்மே அந்த சர்க்கிள் வந்து நோட்டேட் பண்ணுது. So அதனால we simplify in a simplified manner we put a circle. ஓகேங்களா? So that is the idea. Next we'll look at the preparations of benzene. So please write down, இதெல்லாம் எழுதி வெச்சுக்கோங்க ஒரு நோட்புக்ல. You please write down because as I'm explaining you should have a clear cut notes. ஓகேங்களா? So we'll see the preparations of benzene. So benzenes வந்து நம்ம how and all we can prepare, what are the different ways of preparing அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So first one பாத்தீங்க அப்படின்னா cyclic polymerization of ethyne. So ethyne molecule நம்ம எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம polymerization செய்றோம். So polymerization னா 3 ethyne groups they are combining together in the presence of red hot tube. அதுதான் catalyst ஆக்ட் பண்ணுவீங்க. So you take iron, red hot tube with iron as a catalyst, and temperature பாத்தீங்கன்னா 1500 to 2000 degrees Celsius, 1500 to 2000 degrees Celsiusல வந்து இந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது உங்களுக்கு பென்சீன் கிடைக்கும் அவுட்புட் ப்ராடக்டா. ஓகே, the final product வந்து you get it as benzene. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு decarboxylation of aromatic. So first one just write it down. So புரியுதுன்னு நான் நம்புறேன். So first one வந்து உங்களுக்கு ethyne எடுத்துக்கிறீங்க. When you heat 3 molecules of ethyne in red hot tube. Yes, சொல்லுங்க சார். ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியல சார். ஃபுல்லா தெரியலையா இப்போ? நோ சார். இல்ல, I am only showing the preparation of benzene part. அது தெரியுதா? எஸ் சார். அது தெரியுது சார், ஃபுல்லா தெரிய மாட்டேங்குது சார். இப்படி தெரியுமா? இப்படினா ரொம்ப சின்னதா இருக்குமே, பரவாயில்லையா? Can you zoom? Are you guys able to zoom it? Sir, the another side are not visible. Yes sir. Which is not visible? Which is not visible? Sir, பாதி சைடு தான் சார் தெரியுது. Okay. ஒரே ஒரு நிமிஷம். I'll see how I can change it. ஒரே நிமிஷம். Because mobile இப்போனால maybe உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சா இன்னும் ரொம்ப சின்னதா தெரியுமே. இது ஓகேவா? யூ ஃபீல் திஸ் இஸ் பெட்டர்?
இது ஓகேங்களா? இந்த இது கான்ஃபிகரேஷன் இஸ் ஃபைன். இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, இஸ் இட் ஓகே ஆர் ஷல் ஐ சேஞ்ச்? Sir, change. I have changed it. இது ஓகேவா? தெரியுதுங்களா எல்லாமே? ஏன்னா எனக்கு வந்து I am sharing my entire screen. Full screen share பண்ண. Okay, let me reshare. Hold on. Let me reshare. ஏன்னா எனக்கு ஷேரிங் அப்படின்னு தான் காட்டுது. Let me try to reshare. Yes, இப்போ visible sir. Okay. Maybe technical glitch at your end, maybe. Okay. So stability of benzene நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So stability of benzene ல so I already taught you that. So நாம இப்போ preparation வந்துடலாம். So preparation is an important part. So first வந்து preparation of benzene ல வந்து the first part is cyclic polymerization. So cyclic polymerization என்ன நடக்குதுன்னா நான் 3 moles of unsaturated hydrocarbon எடுத்துக்கிறேன். Unsaturated hydrocarbonல how many types are there? Last time நான் சொல்லி கொடுத்தேன். எத்தனை வகை இருக்கு unsaturatedல? Alkenes and alkanes sir. Yes, alkenes and alkanes. அதுல வந்து நம்ம இங்க alkynes எடுத்துக்கிறோம். 3 alkynes எடுத்துக்கிறோம். So what are those alkynes? Ethyne group தான் நான் எடுத்துக்கிறேன். சூஸ் பண்ணிருக்கோம். So 3 ethyne molecules வந்து நம்ம react பண்ணும்போது in the presence of red hot tube னா அந்த ion தான் இங்க catalyst ஆக்ட் பண்ணுது. Catalyst னா they help in increasing the reaction rate. அந்த reaction வந்து சீக்கிரமாவே நடக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அது கிரியேட் பண்ணும். அதனால தான் நம்ம அதை catalyst அப்படின்னு சொல்றோம். அப்புறம் what is the temperature? Temperature பாத்தீங்கன்னா 1500 to 2000 degree Celsiusல வந்து இந்த reaction நடக்குது. அப்போ அந்த triple bonds இருக்கு பாத்தீங்களா? அந்த triple bonds are breaking to form double bonds. Okay? And alternatively they are getting connected. So அப்படி connect ஆகும்போது what are you getting? You are getting benzene. C6 தான் form ஆகும். Okay? And it is already balanced. Reaction வந்து ஏற்கனவே பேலன்ஸ் ஆயிதா இருக்கு. சரிங்களா? That is the first reaction. Second reaction பாத்தீங்கன்னா decarboxylation. So decarboxylation என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா first வந்து நம்ம benzoic acid எடுத்துக்கிறோம். தெரியுதுங்களா? நான் greenல போட்டுருக்கேன். Green color with a red color COH. Okay, that is benzoic acid. Benzoic acid வந்து sodium hydroxide ஓட react பண்ணுது. So benzoic acid வந்து ஒரு acid, sodium hydroxide வந்து ஒரு base. Acid and base react பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். What will be the products when acid react with base? You will get salt and water. ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் பேசிக் ரியாக்ஷன். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்றச்ச நமக்கு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். இங்க கிடைக்கக்கூடிய சால்ட் பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட் தான் சால்ட். ஓகே, how sodium benzoate? Benzoic acidல இருந்து உங்களுக்கு H+ வெளியில வந்துரும் and sodium hydroxideல இருந்து OH- வெளியில வந்துரும். So the H+ and OH- ரெண்டுமே கம்பைன் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா Na+ம் C6H5COO-. C6H5COO- தான் வந்து நம்ம பென்சோயேட் பார்ட்டா நம்ம பார்க்கிறோம். So சோடியமும் அந்த பென்சோயேட் பார்ட்டும் ரியாக்ட் பண்ணும்போது you get sodium benzoate. Okay, so this is the product, first product. Next நம்ம என்ன பண்றோம்? இந்த சோடியம் பென்சோயேட்டை மறுபடியும் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? So again now sodium benzoate is reacting with sodium hydroxide, NaOH. So react பண்ணும்போது in the presence of calcium oxide தான் இங்க catalyst and heat வந்து நம்ம சப்ளை பண்றோம். So heat சப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது? So நம்ம அதை பார்க்கலாம். Okay, okay, so let's make it to react with heat. So we make it to react with heat. We will see what will be the reaction. Okay, so என்ன ஆகுது? உங்களுக்கு benzoic partல இருந்து and the sodium and the NaCOO bond is broken totally. How is the bond broken? Sodium hydroxide COO and the NaO react ஆகுது. They combine to form Na2CO3. அதுதான் sodium bicarbonate அப்படின்னு சொல்றோம். So sodium bicarbonate is coming out as a product. Okay, so அதுதான் நடக்குதுங்க இந்த reaction. So that is the reaction. So this is the reaction mechanism. Okay, so in the reaction வந்து ஒரு 2-stage reaction, single reaction கிடையாது. It is taking place in 2 stages. So அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay,
ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த ரியாக்ஷன்ல? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், எனிபடி ஹேவிங் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். சார் H எப்படி சார் பேலன்ஸ் ஆகுது அதுல? H எப்படி பேலன்ஸ் ஆகுது சார்? இந்த சைடு வரும்போது C6H6 plus Na2CO3 ன்னு இருக்கு. H ஆமா. எதுல பேலன்ஸ் ஆகுது சார்? அந்த ஹைட்ரஜன் அங்க போயிடுது இல்லையா, போய் பென்சீன்ல ஆக்குபை பண்ணிக்குதுல்ல. அந்த பென்சீன்ல உங்களுக்கு C6H6 இல்லையே, C6H5CONA தானே இருக்கு. ஓகே சார். C6H6 இருந்தா உங்களுக்கு எப்படி அங்க பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. பென்சீன் வந்து பென்சீனா ஆல்ரெடி இட் இஸ் ஹாப்பி இல்ல. only when you remove one hydrogen உங்களுக்கு வேற ஏதாவது அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உங்களுக்கு அங்க ஹைட்ரஜனே நீங்க ரிமூவ் பண்ணல அப்படின்னா how will you substitute any atom? கரெக்ட். இப்போ பென்சோயிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? மேல பென்சோயிக் ஆசிட் இருக்கு இல்லீங்களா, நாங்க ஜூம் பண்றேன். ஓகே, பென்சோயிக் ஆசிட் கீழ இருக்கக்கூடிய அந்த பென்சீன் மாலிக்யூலோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா C6H6 கிடையாது, அது C6H5 தான். C6H5 COOH தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் நவ? எஸ் சார். சோ இப்போ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா பேலன்ஸ் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்க. எஸ், it will be balanced. Okay, I hope it is clear now. Yes. Okay, next வந்து third reaction, மூணாவது ரியாக்ஷன் போறோம். reduction of phenol. so phenol என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சி பென்சீன் தான் நம்ம phenol அப்படின்னு சொல்றோம். ஹைட்ராக்சி பென்சீன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். கரெக்ட். ஹைட்ராக்சி பென்சீன்னா என்னது? பென்சீன் மேல ஆல்கஹாலிக் ஒரு OH குரூப் இருந்துச்சு அப்படின்னா phenol. so நீங்க phenolோட molecular formula சொல்றீங்களா? கரெக்ட்டா? let me check if the concept is clear. phenol oda molecular formula try பண்ணுங்க. C6H5OH. very good, C6H5OH அதுதான் phenol oda molecular form. so phenol வந்து இங்க zinc ஓட ரியாக்ட் பண்ணுது. zinc வந்து ஒரு transition metal, transition element, and zinc ஓட valency பாத்தீங்கன்னா zinc வந்து 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் to form Zn2+. okay, so in the presence of heat என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த zinc வந்து is going to react with the corresponding oxygen. so oxygen ஓட ரியாக்ட் பண்ணும்போது zinc அந்த ஆக்ஸிஜனை மட்டும் எடுத்துட்டு அந்த ஹைட்ரஜனை வந்து it leaves behind the hydrogen. so அந்த hydrogen will go and satisfy the valency of benzene. C6H5OH ன்னு இப்போதான் சொன்னீங்க. அப்போ அதுல இருந்து நீங்க O எடுத்துருங்க. what are you left with? you will be left with C6H6 இல்லையா? so benzene வந்துரும் plus ஆக்ஸிஜனும் zinc கம்பைன் ஆகி you get zinc oxide. ஆக்ஸிஜனோட வேலன்சி 2, zinc ஓட வேலன்சி 2, ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதனால ZNO is the formula. is that clear? இதுதான் ரியாக்ஷன். சரிங்களா? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐ ஹோப் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல if I am going very fast you can stop me. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எஸ் சார். எஸ். ஓகே, சொல்லுங்க. மனிஷ் கொஞ்சம் ஸ்லோவா போலாமோன்னு எனக்கு தோணுது. ஓகே. பிகாஸ் ஐ திங்க் கொஞ்சம் ஃபாஸ்டர் மெதுவாகவே போகலாம். ஐ மீன் லெட் அஸ் நாட் அதாவது ரொம்ப போர்ஷன் கவர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம். எடுக்கிறத நமக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்தோம்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. யா. ஓகே சார், ஃபைன். ஸோ இங்கே என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெனாலோட ஜிங்க் ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஜிங்கோட வேலன்சி இஸ் 2. ஓகே, வேலன்சி இஸ் 2 in the sense it will like to donate 2 electrons to get on octet configuration. Octet configuration வந்து attain பண்றதுக்காக zinc will donate 2 electrons. So it will form Zn2+ cation. அதே மாதிரி உங்களுக்கு பென்சீன் மேல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸிஜன் பாத்தீங்கன்னா it is valency is 2 தான், but this time it will accept 2 electrons. Oxygen வந்து it belongs to which group in the periodic table? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். It belongs to 6th group periodic table. Nitrogen group அடுத்து இருக்கக்கூடிய group வந்து oxygen family தான். So oxygen will accept 2 electrons, zinc will donate 2 electrons. So Zn2+ O2- combine ஆகி உங்களுக்கு ZNO form, zinc oxide. Okay, and balance உங்களுக்கு அந்த பென்சீன் வந்து அந்த ஹைட்ரஜன் C6H5 அந்த ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்ததுனால உங்களுக்கு C6H6 ஃபார்ம் ஆகுது, which is benzene. ஸோ இப்படிதான் உங்களுக்கு phenol வந்து ரெடியூஸ் ஆகி பென்சீனா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? this is called reduction of phenol. This reaction is quite simple da, it is not complicated. Okay, so move on to the next part. Next one the nitration. So nitration of benzene எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட்ரேஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பென்சீன் எடுத்துக்கிறோம், அதை வந்து நைட்ரிக் ஆசிட்ல ரியாக்ட் பண்ண வைக்கிறோம்.
ஓகே, நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? HNO3 எல்லாருக்குமே தெரியும். The three basic acids, hydrochloric acid, sulfuric acid, மூணாவது nitric acid. So HNO3 தான் nitric acid. Okay, so இந்த nitric acid வந்து we make it to react in the presence of sulfuric acid, concentrated sulfuric acid ஓடையும். அப்புறம் temperature பார்த்தீங்கன்னா 323 to 333 Kelvin. So at this high temperature என்னாகும்னு பார்த்தீங்கன்னா nitric acid வந்து first நம்ம deprotonize பண்றோம். What do I mean by deprotonizing? Deprotonizingனா ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்றது. ஓகே, ரிமூவல் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரஜனும் ரிமூவ் பண்றேன், சைமல்டேனியஸ்லி ஒரு ஆக்சிஜனையும் நான் ரிமூவ் பண்றேன். ஸோ வாட் வில் பி ரிமூவ் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட்? ஐ எம் ரிமூவிங் OH ஃப்ரம் தி நைட்ரிக் ஆசிட். ஸோ OH ரிமூவ் பண்ணோம்னா வாட் இஸ் லெஃப்ட்? நைட்ரிக் ஆசிட்ல யாராச்சும் கரெக்டா சொல்றீங்களா? நைட்ரிக் ஆசிட்ல yes, NO2 வந்து is left out. So NO2 வந்து is left out when I remove OH. So OH minus remove பண்ணேன்னா NO2 minus is being left. அப்புறம் பென்சீன் மேல வந்து remove பண்றோம், ஒரு H plus remove பண்றோம். So H plus remove பண்ணா பென்சீன்ல what is the left out part, left over part? பென்சீன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா C6H5 இருக்கும். ஓகே, இந்த C6H5ம் அந்த NO2வும் கம்பைன் ஆகி தான் C6H5NO2 ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம வந்து நைட்ரோபென்சீன் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்ட் நைட்ரோபென்சீன். ஏன்னா NO2 வந்து ஒரு நைட்ரோ குரூப். ஸோ நைட்ரோ குரூப் வந்து அட்டாச் ஆகிறதுனால பென்சைல் குரூப்போட அட்டாச் ஆகிறதுனால C6H5 வந்து பென்சைல். ஓகே, ஸோ இல்லைன்னா ஃபினைல் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபினைல் குரூப்போட அட்டாச் ஆகும்போது நைட்ரோபென்சீன் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் வாட்டர் எங்க இருந்து வந்துச்சு? நைட்ரிக் ஆசிட்ல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, OH மைனஸ் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. OH மைனஸ் வந்திருக்கு, பென்சீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கு வெளியில. ஸோ H பிளஸ் அண்ட் OH மைனஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது வாட் டு யூ கெட்? ஆப்வியஸா உங்களுக்கு வாட்டர் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனாலதான் வாட்டர் வந்து பை ப்ராடக்டா வந்திருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்படிதான் திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு லிங்க் அண்ட் தென் லேர்ன். ஓகே, ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு எப்படி அந்த ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் we are learning. That is the main intention. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் they will ask you to memorize. Need not memorize all this. If you understand the reaction, it's very simple. Okay, so I repeat again, nitration part. ஸோ நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ நைட்ரிக் ஆசிட்லேருந்து வாட் ஐம் ரிமூவிங்? OH மைனஸ் ரிமூவ் பண்ணுறோம், ஹைட்ராக்சில் அயான் ரிமூவ் பண்ணுறோம். Balance, what is remaining is NO2, and benzene la irundha hydrogen is removed. Okay, H plus is removed. Balance what is remaining is C6H5 da phenyl group, and the phenyl and the nitrogen and your NO2 when the both are combining to form nitrobenzene. C6H5NO2 and plus water. And the water எங்க இருந்து வந்துச்சு? நீங்க என்னென்ன ரிமூவ் பண்ணீங்களோ நைட்ரிக் ஆசிட்ல இருந்து OH மைனஸ் ரிமூவ் பண்ணிருந்தோம், அண்ட் பென்சீன்ல இருந்து H பிளஸ் ரிமூவ் பண்ணிருந்தோம். OH மைனஸ் பிளஸ் H பிளஸ் will give you water. ரெண்டுமே கம்பைன் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியரா ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஸ்டில் எனி டவுட்ஸ் ஆர் தேர் யூ கேன் ஆஸ்க். தட்ஸ் வை ஐ அம் கோயிங் லிட்டில் ஸ்லோ. சார் ஆல்சோ ஆஸ்க் மீ டு மூவ் லிட்டில் ஸ்லோ, ஸோ ஐ அம் மூவிங் லிட்டில் ஸ்லோலி ஆன். ஓகே, எஸ், எனிபடி? ஸோ இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ஏன்னா as we go higher and higher, things might become complicated. ஸோ இங்கே வந்து சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் இது. ஓகே, எல்லாரும் புரிஞ்சுதுங்களா? ஜஸ்ட் tell me a yes if everybody is understood. Yes sir. Yes, okay, only one student confidently telling yes. What about others? எத்தனை பேர் இருக்கீங்க? நான் யூசுவலா இந்த பேஜுக்கு வரதில்ல that often, so how many of them are there in the meet? Balamurugan, you understood? Yes, we have Indira Gandhi. Indira Gandhi as former prime minister, or who is this? Nice name. Or is it just Indira? Yes, did you understand? Om Prakash, Samhita, Selva, Yes, Vijayalakshmi. Yes, notes வந்து எடுத்துக்கிறீங்களா? நோட்ஸ் எழுதுறீங்களா நீங்க எல்லாருமே? Yes sir. Yes sir. Okay, I'm not sure because I'm not looking at it's not a physical class, it's a virtual class. அப்படிங்கிறதுனால I'm not able to check whether your guys are writing or not. Okay, but I hope that you are writing positively. Okay, சரி, so we'll go back. Fine. So இப்போ வந்து நமக்கு நைட்ரேஷன் முடிஞ்சது.
ஸோ நைட்ரேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ how about anybody explaining this reaction to me again? நான் ஒரு ரியாக்ஷன் பிக் பண்றேன், யார் கான்ஃபிடென்ட்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனிபடி? இப்போ நம்ம எஸ், ஓகே. ஹூ இஸ் திஸ்? வாட்ஸ் யுவர் நேம்? Samita Sri, sir. Samita Shri. Okay, so Samita Shri, can you explain reduction of phenol? அதை explain பண்றீங்களா? Yes, sir. Yes, சொல்லுங்க, explain பண்ணுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பென்சனால் குரூப் பிளஸ் ஜிங்க் வந்து ஆட் பண்றோம் சார். Okay, பென்சனால்ல இருந்து OH, பென்சனால்ல இருந்து ஓவும் ZN-ம் சேர்க்கிறோம் சார். ZN-ஓட பேலன்ஸ் வந்து 2+ சார், ஓக்கு 2-. Yes. ஸோ பேலன்ஸ் ஆயிடுது சார். ZNO மட்டும் தனியா வச்சுக்கிறோம். Okay. ஹெச் வந்து இங்க பேலன்ஸா இருக்கு சார். ஸோ C6H5ஓட பிளஸ் ஹெச் சேர்த்து C6H6 வருது சார். very good, perfect, very happy for you. Okay, தேங்க்யூ சார். good, good. Okay, so அதே மாதிரி that should be the level of spirit. நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட I feel happy only because you are learning. Okay, so உங்களோட comfort zoneல கொஞ்சம் வெளியில வாங்க எல்லாமே. So you know, Samhita found an answer. I'm very happy. What about Balamurugan? Can you explain him there? Yes, try பண்ணீங்களா? Yeah, Balamurugan active இருக்கீங்களா? Are you on the group? Are you in call now? Google Meet? Yes. I think he is not active. Okay, anybody else? Let's. What about Balashri? Yes, Balashri, are you active? And I have to actively participate class. So please be active. Selva. சார் நான் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினும் கேட்க போறது கிடையாது. நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்தேன் அதுதான் நான் திரும்பி கேட்கிறேன். எஸ் சார். எஸ், ஓகே. செல்வா, நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. ஓகே, ஸோ செல்வா, நீங்க இந்த சொல்றீங்களா, எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சார் வாட் ரியாக்ஷன்? சைக்ளிக் பாலிமரைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சார் எஸ் சார். சார் நம்ம இப்போ ஈத்தேன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கேட்டலிஸ்ட் Fe யூஸ் பண்ணி ஈத்தேன் எடுத்துக்கிறோமா இல்ல ஈத்தைன்? சார் ஈத்தைன் YNE. ஓகே சார் ஈத்தேன் எடுத்துக்கிறோம் சார். 3 moles ஆஃப் ஈத்தேன் எடுத்துக்கிறோம் சார். ஓகே சார் அயனை கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணி 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணா பென்சின் கிடைச்சிரும் சார். சரி, எப்படி கிடைக்குது அது எனக்கு தெரியுமே. பார்த்தா எனக்கும் தெரியல. ஸோ நம்ம ஹீட் பண்றோம் சார். ட்ரிபிள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகும். That is correct. So one வந்து is breaking and getting form to double bond. That is correct. That's the important. Okay, good. சரி, நைட்ரேஷன் செஞ்சதா? நைட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நைட்ரேஷன்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? நைட்ரேஷன் எஸ் எஸ் செல்ல சொல்லுங்க. What is happening in nitration? சார் இந்த டாபிக் எனக்கு கிளியரா புரியலைங்க சார். கிளியரா புரியல. நான் தான் கேட்டேன் இல்லையா, புரிஞ்சுதா இல்லைன்னு. எல்லாம் புரிஞ்சுதுன்னு சொன்னீங்க. சார் ஒரு ப்ராப்ளம் சில பேர்ல அப்படி. சரி, நைட்ரேஷன்ல என்ன நடக்குதுன்னா, now please listen carefully. ஓகேங்களா? So in nitration you have benzene. Okay, benzene ஓட molecular formula very important, C6H6. Okay, reacting with nitric acid HNO3. So first step, benzene la என்ன நடக்குதுன்னா, benzene la வந்து remove one hydrogen you are removing H+. சரியா? So hydrogen தனியா வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஃபார்முலா என்னவா இருக்கும்? பென்சீனோட ஃபார்முலா நீட்டுக்கு கூட ஃபார்முலா இருக்கும். What is the leftover formula after removing hydrogen? C6H5 sir. Yes, it is. Yes. நீங்க சொல்ல
சார் பிரேக் ஆகுது சார். என்ன பிரேக் ஆகுது? வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகே, மை வாய்ஸ் இஸ் கெட்டிங் broken. பட் என்னோட நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அண்ட் ஐ நாட் வைஃபை ஒன்லி. சரி, ஒரே நிமிஷம். லெட் மீ கோ பேக் டு ஒயிட் போர்ட். சொல்லுங்க. ஒயிட் போர்ட் இருந்துச்சுன்னா ஐ எக்ஸ்பிளைன் ஒயிட் போர்ட் ஹியர் ஆஃப்டர். ஸோ H6 HNO3 நம்ம பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ in this reaction we will try to understand in a much better way. ஓகே, ஸோ C6H6ல வந்து என்ன நடக்குது? நான் இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்க ரிமூவ் ஒன் ஹைட்ரஜன் சொல்றேன். மைனஸ் ஹெச்ல ஐ எம் ரிமூவிங் ஒன் ஹைட்ரஜன். இதுல இருந்து ரிமூவிங் OH. சரியா? OH மைனஸ் ரிமூவ் பண்றோம். இப்போ C6H6 பென்சீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கும். சப்ட்ராக்ஷன் தானே. சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போகுது. So remove one hydrogen, what will be the balance formula? C6O ஒரு ஹைட்ரஜன் எடுத்ததுனால சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க அதுல இருந்து. ஓகே, C6H5. நீங்க நான் எழுதுறது தெரியுது உங்களுக்கு இப்போ? Are you able to see what I'm writing? Yes sir. Yes. Okay. So I've removed one. Okay. So இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ C6H5 ஆயிடுச்சு. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட்ல வந்து ஒரு OH தான் நம்ம எடுத்திருப்போம். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் வந்து is NO2. ஓகே, இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த NO2வும் இந்த C6H5வும் ரெண்டுமே கம்பைன் ஆயிரும். எதை நம்ம ரிமூவ் பண்ணோமோ those both combine together. ஓகே, சோ அது ரெண்டுமே கம்பைன் ஆயிடும். பிளஸ் நீங்க ரிமூவ் பண்ணது ரெண்டுமே கூட கம்பைன் ஆயிடும். சோ அது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? H plus OH minus H. H and OH னா அது என்னது? வாட்டர் தானே. H2O plus C6H5NO2. அதுதான் நம்ம இப்படி போடுறோம். அந்த C6H5 தான் பென்சீன் போட்டு மேல ஒரு லைன் போடுறேன் பாருங்க. அந்த லைன் போட்டேன்னா அது பென்சீன் கிடையாது, அது C6H5 தான், C6H6 கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் மேல ஒரு லைன் போடுறேன். அந்த லைனுக்கு மேல NO2 போட்டுற வேண்டியதுதான். ஓவர். இதுதான் நைட்ரோ பென்சீன். இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்படி சொல்லி கொடுத்தா புரியுதா இல்ல நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாவே புரியுதா? எது பெட்டர்னு ஃபீல் பண்றீங்க? Is this okay? கிளியரா புரியுது சார். ஓகே, இந்த மாதிரி பிரேக் பண்ணி ஃபார்ம் பண்ணி காட்டினா புரியுது பெட்டரா? எஸ் எஸ் சார். எஸ் எஸ். சரி, அதுதான் நான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ ஐ வில் ஷோ தட் வே. ஸோ இப்போ இதை டக்குன்னு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ரைட்டிங் இட் டவுன் இந்த நோட் புக்? எஸ் சார். எஸ் சார். நோட் புக்ல என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க so that you don't forget. சரிங்களா? மறந்து போக கூடாது. So சரி, so we will go on to the back to the notes. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம நைட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். நைட்ரேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். சல்ஃபியூரிக் ஆசிட் தான் கேட்டலிஸ்ட். இங்க வந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க, சல்ஃபியூரிக் ஆசிடோட பயன் என்னது, அதோட வேலை என்னது? ஓகே, வாட் இஸ் த ரோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா நைட்ரேஷன்ல அதோட ரோல் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் மீனிங் என்னது? டீஹைட்ரேஷன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் கிடையாது, வாட்டரை ரிமூவ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம சம்மர்ல நம்ம டீஹைட்ரேட் தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸ்வெட்டா வந்து வாட்டர் லாஸ் வந்து நிறைய நடக்குது சம்மர் டைம்ல. ஓகே, ஸோ வெயில் காலத்துல we get easily dehydrated. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரீஹைட்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ளூயிட்ஸ் குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும். ஸோ தட் இஸ் rehydration. Dehydration is loss of water, rehydration is addition of water. Okay, so sulfuric acid வந்து இந்த ரியாக்ஷன்ல வந்து it acts as a dehydrating reagent. Dehydrating reagent அப்படின்னா எந்த ஒரு reagent தண்ணியை வந்து கம்பவுண்ட்ல இருந்து இழுக்குதோ அந்த கம்பவுண்ட வந்து நம்ம dehydrating reagent அப்படின்னு சொல்றோம். Okay, so that is what is dehydrating reagent. And அந்த high temperatureல வந்து ரெண்டுமே கம்பைன் ஆயிடும். அதாவது உங்களுக்கு phenyl group C6H5 and NO2 ரெண்டுமே கம்பைன் ஆகி you get nitrobenzene. சரிங்களா? அதுதான் கண்டிஷன்ஸ். சரி, நெக்ஸ்ட் நம்ம போறோம் ஹாலஜனேஷன். இது வந்து செகண்ட் கேட்டகரி. இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சீன் தான் நம்ம நைட்ரேஷன் பார்த்துட்டோம். கமிங் டு தி செகண்ட் கேட்டகரி ஹாலஜனேஷன்.
ஹாலஜனேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பிளாக் போர்ட்லயே காமிக்கிறேன், ரொம்ப ஈஸி. ஓகே, இதை நான் எரேஸ் பண்ணிட்டோங்களா? நான் ஐ ஹோப் இதை எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எரேஸ் திஸ். ஓகே, ஸோ வி வில் கோ டு ஹாலஜனேஷன். ஓகேங்களா? ஸோ பென்சீன் எடுத்துட்டு நான் ஒரு ஹாலஜனோட ரியாக்ட் பண்றேன். ஒரு ஹாலஜனை வந்து நம்ம ஆட் பண்றோம் பென்சீன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றேன். அது வந்து அலுமினியம் ட்ரைக்ளோரைடு AlCl3ன்னு சொல்றோம். அதுதான் கேட்டலிஸ்டா யூஸ் பண்றேன் along with ஹீட். இப்போ குளோரின்ல என்ன நடக்கும்? Cl2 வந்து பிரேக் ஆகும். ஓகே, அந்த ஹீட் பண்ணும்போது குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா? குளோரின் இப்படிதான் பாண்ட் இருக்கும். குளோரினோட பாண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். Cl-Cl சிக்மா பாண்ட் இருக்கும். இந்த பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகும். அந்த டெம்பரேச்சருக்கு வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு எத்தனை குளோரின் ரேடிகல்ஸ் கிடைக்கும்? 2 குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். ஒரு சிக்மா பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? சோ ஒரு குளோரினுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகே, ஆஃப்டர் தே பிரேக் த பாண்ட். சோ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பென்சீன்ல வந்து C6H6 இருக்கு இல்லையா? சோ ஒரு ஹைட்ரஜனை வந்து அது ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை வந்து அந்த குளோரின் அதோட எடுத்துட்டு போயிடும். It will go and combine and remove one hydrogen from benzene. Benzene வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு பை ப்ராடக்ட் வந்து HCl கிடைக்கும். பிளஸ் மீதி இருக்கக்கூடியது ஒரு ஹைட்ரஜன் நான் பென்சீன்ல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா C6H5 தான் ஃபார்முலா. இன்னொரு குளோரின் இருக்கு இல்லையா? அந்த குளோரின் போய் அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். அந்த பேலன்ஸையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா வந்து C6H5Cl. இதுதான் வந்து நம்ம குளோரோபென்சீன் அப்படின்னு சொல்றோம். பென்சீன் மேல இருக்கக்கூடிய ஒரு குளோரின் ஆட்டம். ஸோ அதுதான் குளோரோபென்சீன். அதுதான் நம்ம வந்து இப்படி எழுதுறோம். ஸோ காமிக்கிறேன். ஒரு பென்சீன் ஒன்று போட்டு மேல ஒரு குளோரின் போடுறோம், அவ்வளவுதான். அதுதான் குளோரோபென்சீன். இப்போ புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நம்ம ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஏன் ஹாலஜனேஷன் சொல்றோம்? ஏன்னா ஒரு ஹாலஜன் வந்து நம்ம ஆட் பண்றோம். பென்சீனோட ஒரு ஹாலஜன் வந்து ஆட் பண்றதுனால இட் பிகம்ஸ் ஹாலஜனேஷன். சிம்பிள் ரியாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். இதுதான், இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான் இது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் ஹாலஜனேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இன்னொரு ஒரு கொஸ்டின் தரேன், ட்ரை பண்ணுங்க. என்ன இதுன்னு சொல்லுங்க எனக்கு. வாட் வில் பி த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஐ டேக் பென்சீன் and make it to react with bromine. Okay, so என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லுங்க. What will be the product? Sir, bromobenzene plus HBr. Hydrogen bromide. Yes, bromobenzene formula C6H5Br, sir. C6H5Br plus HBr, sir. very good, hydrogen bromide. Very good, this is the reaction. Super, கலக்குறீங்க போங்க. ஸோ இது அவ்வளோதான், ஈஸி. ஓகே, ஸோ we'll go to the next reaction. ஸோ ஹாலஜனேஷன் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ we are going to the next form. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஹாலஜனேஷன் தான், ஆனால் டார்க் அட்மாஸ்பியர், டார்க் ரூம்ல நடக்குது. விதவுட் சன்லைட், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட், நோ ஹீட். ஓகே, எக்ஸஸ் குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெக்ஸா குளோரோபென்சீன் கிடைக்கும். ஓகே, ஒவ்வொரு எல்லா அந்த ஆறுக்குமே react ஆகி they get substituted. Okay, so I'll give you one more example. So benzene எடுத்துக்கிறேன். நான் வந்து I am taking 6 molecules of instead of 6, let me take okay 6 molecules of iodine. Okay, in dark atmosphere, dark and cold atmosphere, அப்புறம் anhydrous AlCl3, aluminum trichloride. Okay, so இதோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? What will be the product in this case? Sir, iodobenzene. So benzene எத்தனை iodine groups இருக்கும்? அது சுத்தி? Yes, so இந்த மாதிரி 6 iodine groups. Okay, so 6 iodine groups இருக்கும். Okay, so it's called as hexaiodobenzene. Hexaiodobenzene. 6 iodine. 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 6 i
அதுதான் பேர், அதுதான் அதோட நேம். ஓகே, ஹெக்ஸாயோடோபென்சீன் பிளஸ் HBr கூட இருக்குமே. HBr இல்ல HIயா? இங்க ஹைட்ரஜன் அயோடைடு வரும். சரிங்களா? 6 moles of HI. அவ்வளவுதான். இப்போ ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிருக்குங்களா? எஸ். Yeah, it's already balanced. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் ரியாக்ஷன். ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபனேஷன் ஆஃப் பென்சீன். ஸோ சல்ஃபனேஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். பென்சீனோட சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றோம், H+ ரிமூவ் பண்றோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிக்யூல் என்னவா இருக்கும்? சல்ஃபியூரிக் ஆசிட்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா what will be left? HSO3 sir. Yes, HSO3 is left. ஓகேங்களா? பட் ஒரு OH எடுத்தேன்னா what will be left? சல்ஃபியூரிக் ஆசிட்ல OH எடுத்துறோம், ஹைட்ராக்சில் அயான் எடுத்துறோம். அப்போ what is left? ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும் சல்ஃபியூரிக் ஆசிட்ல. SO3. எஸ், HSO3 இல்லனா SO3H ன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் அந்த சல்ஃபோ பார்ட். சோ அப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பென்சீன்ல இருந்து ஒரு H+ வந்துரும், சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து ஒரு OH, அந்த H+ OH கம்பைன் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் இந்த சல்ஃபோ பார்ட் சொன்னேனே SO3H இல்லனா SO3H ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த SO3H-உம் பென்சீன் அந்த C6H5 அந்த பெனைல் குரூப்பும் ரெண்டுமே ரியாக்ட் ஆகி யூ கெட் சல்ஃபோனிக் ஆசிட், பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, ஸோ நம்ம இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ பாருங்க, இங்க பென்சீன் இருக்குது. ஸோ இந்த பென்சீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் நான் பென்சீன் எடுத்துக்கிறேன் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்றோம்? we have to remove OH. ஸோ இதுல -OH போட்டுக்கிறேன் கீழே. அப்புறம் பென்சீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி, சரிங்களா? that is what I am doing. ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா பென்சீன்ல what is left? C6H5 இருக்கும். அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட்ல OH எடுத்துட்டோம்னா SO3H இருக்கும். இந்த C6H5-உம் SO3H-உம் ரெண்டுமே கம்பைன் ஆகி what you get? அதுதான் நம்ம இப்படி போடுறோம். பென்சீன் மேல அந்த ஒரு ஸ்டிக் ஒரு டேஷ் போட்டோம்னா C6H5 ஆயிரும். ஸோ அதுக்கு மேல SO3H. சரிங்களா? இதுதான் நம்ம பென்சீன் சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்றோம். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சு, நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி H+ OH- கம்பைன் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் கிடைச்சிடும், H2O. அவ்வளவுதான். This is called sulfonation of benzene. இததான் வந்து நம்ம sulfonation அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? இதுதான் sulfonation of benzene. சரிங்களா? Yes sir. ஓகே, புரிஞ்சுதுங்களா இந்த ரியாக்ஷன்? எனி டவுட்ஸ்? No sir. No sir. ஓகே, குட். அவ்வளவுதான். அதுதான் சல்ஃபனேஷன் ஆஃப் பென்சீன். நெக்ஸ்ட் நாலாவது பாத்தீங்கன்னா ஃப்ரைடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷன். ஃப்ரைடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். நம்ம பென்சீன் அரோமேட்டிக் கார்பன்ல வந்து ஹைட்ரோகார்பன்ஸ்ல வந்து இட்ஸ் an important part. ஆல்கைலேஷன்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்கைல் குரூப் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்குங்களா? CnH2n+1 ஞாபகம் இருக்குங்களா? சொல்லி கொடுத்த ஆல்கைன் சொல்லி கொடுக்கும்போது ஆல்கைல் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, சோ பென்சீன் மேல ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆல்கைலேஷன். ஓகே, யூ ஆட் a alkyl group to benzene. பென்சீனோட ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் பண்ணிட்டோம்னா அதுதான் ஆல்கைலேஷன். சோ இந்த இத கண்டுபிடிச்சவர் வந்து ஃப்ரைடல்-கிராஃப்ட்ஸ், அந்த ஒரு சயின்டிஸ்டோட பேரு. சோ தட்ஸ் வை they have named after him. சோ அதனால ஃப்ரைடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு இந்த ரியாக்ஷன். சோ பென்சீன் வந்து ஒரு ஆல்கைல் ஹலைட். ஆல்கைல் ஹலைட்னா என்னது? RCl.
CnH2n plus 1 Cl. அதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ பென்சீனோட ஒரு ஆல்கைல் ஹலைடை ஆட் பண்ணோம்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கைல் பென்சீனும் ஹெச்சிஎலும் கிடைக்கும். ஹெச்சிஎல் எங்கிருந்து வருது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பென்சீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, அந்த ரிமூவ் பண்ண ஹைட்ரஜனும் இந்த ஆல்கைல் ஹலைட்ல இருக்கக்கூடிய அந்த ஹாலைடும் ஆட் ஆகி உங்களுக்கு ஹைட்ரஜன் ஹாலைட் வெளியில வந்துடும். சரிங்களா? இதுதான் ஃபைனல் கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷன். ஸோ பார்க்கலாமா இந்த ரியாக்ஷன்? ரொம்ப சிம்பிள். எஸ் சார். ஸோ நான் ஒரு பென்சீன் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ பென்சீன் போட்டுக்கிறோம். அண்ட் பென்சீனோட ஒரு ஆல்கைல் ஹலைடு, ஒரு நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இத்தைல் ஹலைடு, இத்தைல் ஃப்ளோரைடு எடுத்துக்கலாம். இத்தைல் ஃப்ளோரைடு ஃபார்முலா என்னது? C2H5F. இதுதான் இத்தைல் ஃப்ளோரைடு இல்லைங்களா? இதுல வந்து ஆல்கைல் குரூப் என்னது? இத்தைல் குரூப் தான் ஆல்கைல் குரூப் இங்க. ஸோ இட் இஸ் ரியாக்டிங் வித் AlCl3. ஓகே, அலுமினியம் ட்ரைக்ளோரைடோட ரியாக்ட் பண்ணுது. இப்போ இங்க என்ன நடக்கும்? பென்சீன்ல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட் யூ ரிமூவ் ஒன் ஹைட்ரஜன். அப்புறம் ஃப்ரம் இத்தைல் ஃப்ளோரைட்ல இருந்து என்ன ரிமூவ் பண்றீங்க? யூ ரிமூவ் ஃப்ளோரைடு. ஸோ -F ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ். ஆஃப்டர் ரிமூவிங் ஹைட்ரஜன் பென்சீனோட ஃபார்முலா கீழே எழுதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? C6H5. வெரி குட். அப்புறம் இங்க ஆல்கைல் ஃப்ளோரைட்ல இருந்து ஃப்ளோரின் ரிமூவ் பண்ண அப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய குரூப் என்ன குரூப்? இட் இஸ் இத்தைல் குரூப். C2H5 இத்தைல் தானே? எஸ் எஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும்? பென்சீன் மேல ஒரு டேஷ் போட்டீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து C6H5. ஸோ அது மேல என்ன குரூப் இது நேம் பண்ணுவீங்க? C2H5 sir. வெரி குட், யூ புட் C2H5. அப்போ அதோட பேர் என்னது? பென்சீன் மேல C2H5 வந்துச்சுன்னா என்ன பேர் அதுக்கு? சார் இத்தைல் பென்சீன். இத்தைல். வெரி குட், இட் இஸ் கால்ட் இத்தைல் பென்சீன். பெர்ஃபெக்ட். அண்ட் பேலன்ஸ் இன்னொரு பை ப்ராடக்ட் ஒன்னு வருமே. வாட் இஸ் அதர் ப்ராடக்ட்? ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு. வெரி குட். ஃப்ளோரினும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு HF. அவ்வளவுதான், அதுதான் ரியாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். எஸ் எஸ் சார். இன்னொரு கொடுக்குறேன், ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் பென்சீன். ஸோ பென்சீனோட நான் ஓகே, ஸோ பென்சீனோட ஐ எம் ரியாக்டிங் C3H7Cl in the presence of AlCl. சரி சொல்லுங்க, எனக்கு என்ன ப்ராடக்ட்? Propyl benzene plus HCl. மறுபடியும் சொல்லுங்க. Propyl benzene plus HCl. Yes, C3H7 will be attached to benzene. இப்படிதானே? Yes This is sir. propyl benzene plus HCl. Very good. Hydrochloric acid அப்படின்னா hydrogen chloride. அவ்வளவுதான். That is all. This is called as Friedel-Crafts alkylation. இதுதான் Friedel-Crafts alkylation அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? Friedel-Crafts alkylation அப்படின்னு சொல்றோம். Simple. Let's go back. Okay. அவ்வளவுதான். Okay. So இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். We are just left with one more acylation ஒன்னு இருக்கு. அப்புறம் அடிஷன் ரியாக்ஷன் இருக்கு. அவ்வளவுதான். With that we come to the end. That I will show in the next class. டைம் ஆயிட்டதுனால I will show that in the next session. சரிங்களா? So இது வரைக்குமே பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன் குரூப்ல. Okay? Is that clear? Yes. Yes sir. Okay students. Thank you for your patience. Thank you sir. Thank you sir. Yes students. Yeah, welcome. Bye, take care. சரி அதான் Thank you sir. ஏழு நீங்கள் போய் கேமார் நோடி இங்கே பாருங்க, அன்னைக்கு 20 சொன்னாங்க, அதுக்கப்புறம் அப்படியே நின்று போச்சு. நாங்கள் வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறோம். 30 கொடுக்குறோம், 90 lakhs கொடுத்துட்றோம். நீங்கள் கேள்வி போட்டுருங்க, நான் மேலே மடிக்கிறோம், நம்ம மொழியான மடிக்கிறோம். கேள்வி நோடிய அவர் எஸ் தந்திர 90 முடிஞ்சு உங்களுக்கு அது அப்புறம் நீங்கள் ஸ்லாங்கே ஆக்கிய டவுலி
இல்லையா? ಅದಕ್ಕೆ ಹೋಗೋದೊಳಗೆ ಒಂದು ಕುರ್ಚಿ ಒಂದು ಕರೆದು ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಕೇಳಿಸ್ಕೆ ನನಗೆ ನಡೆಸೋದು ಕೂಡ ಕಷ್ಟ ನಡ್ಸ್ಕಿರ್ಬೋದು. ಬಟ್ ಹಣ ಕೊಡೋದೆಲ್ಲ ಹೇಗೋ ಕೊಟ್ಕೊಡಮ್ಮ. ಬಟ್ ಮೊದಲೆಲ್ಲ ಇದು ಅಗ್ರೀಡ್ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ನಾವು ಎಲ್ಲಾರು ಬೇಕು ಎದ್ದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರೋದು. ಅದ್ರಲ್ಲಿ ನಿಮ್ಮ 10ನೇ ಓದ ನಮ್ಮಮ್ಮ ಆದ್ಮೇಲೆ ಅದ್ರೊಳಗೆ ಏನೋ ಮಾಡೋಣ. இல்லை முதல்ல இதை நீங்கள் செட்டில் பண்ணாதானே அவங்க அப்புறம் நீங்கள் இப்போ இப்போல்லாம் போய் உடுது ஏதோ ಒಂದು ಮಾತು ಕತ್ತರಿಸಿ ಹಣ ಕೊಡೋಕೆ ಮಾತು ಕತ್ತರಿಸಿ ಅರ್ಥ ಸಕ್ಸಸ್ ಆಗದೆ. ಬಿಡಿಸಿ ಕೊಡೋಕೆ ಮಾತು ಕಟ್ಟಿಸಿದ್ರೆ ಅದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಹಣೆಗೆ ತೊಂಗಲ ಉಳಿದು ಯಾ ಅದು ಮಾಡಿ ಸರಿ ಯಾರು ತೊಗೆ ಇದ್ರೆ ಅನುಪೆ ನನಗೆಲ್ಲ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಯ್ತು. ಸರಿಯಾ? ನಾವೆಲ್ಲ ಸೋಷಿಯಲ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈಗ ಎಲ್ಲ ಇವರು ಇನ್ಕಮ್ ಪರಿಚಯ ಅಲ್ಲ, ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಮಾಡ್ತೀನಿ.